அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கோவக்காயை வச்சு ரொம்ப டேஸ்டான புளிக்குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு அரை ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வந்தோன்னே அரை ஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா சிவந்து வரணும், அப்போ தான் வந்து நல்லா வாசமாக இருக்கும். முழுசாக உரிச்சு எடுத்த சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயமும் பூண்டும் வதங்கிட்டு இருக்கட்டும். வதங்கிட்டு இருக்க இந்த டயத்தில் நம்ம 2 தக்காளி பழம் வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் பாருங்கள், இந்த ஸ்டேஜில் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தோன்னே இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துடலாம். தக்காளி பேஸ்ட்டு நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி பேஸ்ட் வதங்கிட்டு இருக்கையிலே தேவையான அளவு உப்பை சேர்த்து வதக்கிக்கலாம். கோவக்காயை கழுவிட்டு நம்ம முழுசாக வந்து குழம்புல சேர்க்கக்கூடாது, கட் பண்ணி தான் சேர்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி சேர்த்த தக்காளி பேஸ்ட் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க கோவக்காயை சேர்த்துடலாம். கோவக்காயை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். கோவக்காய் நல்லா வதங்கி வரணும். இப்போ தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். அரை ஸ்பூன் போல் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மல்லித்தூள் பார்த்து சேர்த்துக்கங்க. மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எண்ணெயிலே வந்து நல்லா இந்த கோவக்காய் வதங்கி வரட்டும். எண்ணெயிலே இந்த கோவக்காய் நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். கோவக்காயை நம்ம எண்ணெயில் வதக்கும் போது அடுப்பை ஹையில் வச்சு வதக்கக்கூடாது. அடுப்பை சிம்லே வச்சு நம்ம வதக்கி நல்லா இந்த கோவக்காய் இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ எண்ணெயில் கோவக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கோவக்காய் வதங்கி வந்தால் தான் இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துட்டேன். புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுறலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கங்க. இது மாதிரி நல்லா வந்து கொதிக்க விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு காயை நல்லா வேக விட்டுறலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி குழம்பு கொதித்து நல்லா வற்றினோன்னா கடைசியாக இந்த ஸ்டேஜில் இதில் வத்த குழம்பு பொடி 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இந்த வத்த குழம்பு பொடி சேர்த்திங்கன்னா இந்த கோவக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வத்த குழம்பு பொடி நம்ம வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வத்த குழம்பு பொடி சேர்த்ததுக்கப்புறமா இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் போல் கொதித்து வத்தட்டும். இதே மாதிரி கோவக்காய் புளிக்குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வத்தின உடனே கடைசியாக இதில் ஒரு சின்ன துண்டு வந்து வெல்லம் தட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த புளிக்குழம்போட டேஸ்ட்டு இன்னுமுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.